அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தூத்துக்குடியில் கலையின் குரல் அமைப்பின் சார்பாக பாவனை நாடக நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தூத்துக்குடியில் நிறைய கிராமிய கலைகள் குறித்தும் சரி, நிறைய புத்தகங்கள் குறித்தான இலக்கிய கூட்டங்கள் அதெல்லாம் நடைபெறுறது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இந்த பாவனை நாடகம் அரங்கியல் சார்ந்த நிகழ்வுகள் ரொம்ப அரிது. ஏன்னா அது சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு இந்த ஊரில் அவ்வளோவா கிடையாது தூத்துக்குடியில். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பாவனை நாடகம் குறித்து ஒரு நிகழ்வை அரங்கேற்றி இருக்கிறது உண்மையே ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா நானும் ஒரு நாடக கலைஞர், அரங்கியல் செயல்பாட்டாளர் அப்படிங்கிற முறையில் எனக்குமே ஓகே, நம்ம தூத்துக்குள்ளே இதே மாதிரி தொடர்ந்து நிகழ்வுகள், இது போன்ற அரங்கியல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அதே மாதிரி தொடர்ந்து இந்த நம்ம செயல்படுறதுக்கு தேவையான பார்வையாளர்களும் சரி, நடிகர்களும் தூத்துக்குள்ளேருந்து கிடைப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். அதற்கு இது ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருக்கணும். ஏன்னா தோழர் உமேஷ் என் கூட இணைந்து செயல்படுற என்னோட நண்பர், கொஞ்சம் நல்ல திறமையான நண்பர். தொடர்ந்து பல இடங்களில் குழந்தைகள்கிட்ட பாவனை நாடகத்தையும் சரி, கோமாளி திறன் நடிப்பையும் கொண்டு போய்கிட்டு இருக்காரு. இப்போ அவரோட பிஸி ஷெடியூலில் மதுரை ஸ்கூல் ஆஃப் ட்ராமா அங்கே இருக்கிற நிகழ்வுகளையும் பார்த்துக்கிட்டு இங்கே ஒரு அரை நாள் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு முழு நாள் ஆயிரும். அரை நாள் இங்கே செலவிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து இங்கே நம்ம தூத்துக்குடியில் இருக்கிற கலைஞர்களோடு இணைந்து அவர் அடுத்தடுத்த செயல்பாடுகளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அவர் மேல்மேலும் உயர வாழ்த்துக்கிறேன். தூத்துக்குடியில் சார்ந்த கலைஞர்கள் சார்பாகவும் அவருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த நிகழ்வை மிக சிறப்பாக தொடர்ந்து இங்கே நம்ம ப்ரூஸ்லி மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியில் கலையின் குரல் இதில் கலை அறிவோம் அப்படிங்கிற நிகழ்வுகள் மூலமாக தொடர்ந்து கிராமிய கலைகளாக இருக்கட்டும், பிற கலைகளை ஒவ்வொரு மாதமும் ஒரு சனிக்கிழமையில், ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் நிகழ்வு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கலையின் குரல் அமைப்பின் நிறுவனர் சக்திவேல் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சக தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.